ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போன்று அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜு என்பதே அரஃபா தான். ஒரு ஹாஜி மற்ற எந்த அமலையும் செய்யாவிட்டாலும் கூட ஹஜ்ஜு கூடிடும். ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகளில் ஒரு ஃபர்லை விட முடியாதே இல்லையா? ஹஜ்ஜினுடைய ஃபர்லுங்கிறது மொத்தம் 3. எஹராம் கட்டி நியத்து வைக்கிறது, அரஃபால தங்குறது, தவாஃபு ஜியாரா செய்கிறது. 3 என்னங்க? எஹராம் கட்டி நியத்து வைக்கிறது, ஹஜ்ஜினுடைய நியத்து வைக்கிறது, அரஃபால தங்குறது, தவாஃபு ஜியாரா செய்கிறது. இந்த 3ம் ஹஜ்ஜினுடைய ஃபர்லு. ஃபர்லை விட்டால் அமலே கூடாமல் போயிடும். நீங்கள் வாஜிபை விடுறோம், சுன்னத்தை விடுறோம், நஃபீலை விடுறோம், முஸ்தஹப்பை விடுறோம், மாற்று ஏற்பாடுகள் இருக்கு. ஒரு வாஜிபை விட்டால் தம்மு கொடுக்கணும், சுன்னத்தை விட்டால் அந்த சுன்னத்தினுடைய எவ்வளோ என்ன சுன்னத்து எந்த முறைகள்ங்கிற ஒவ்வொன்றுக்கும் கஃபாரா இருக்குது. ஆனால் ஃபர்லை விட்டு விட்டால் ஹஜ்ஜே கூடாமல் போயிடும். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க, அரஃபா அன்னைக்கு ஹாஜிகள் யாராவது ஒரு ஹாஜி மினாவிலேயே உடம்பு சரியாமல் போயிட்டார், அல்லது ஏதாவது ஒரு ஹாஜிக்கு இங்கேருந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஆஃபியத்தை கொடுக்கணும், போன உடனே உடம்பு சரியாமல் போயிட்டாங்க, ரொம்ப பெரிய நோய் ஆயிடுச்சு, அவங்க ஐசியூவில் இருக்கிறாங்க, அல்லது அன்கான்சியஸில் இருக்கிறாங்க, அல்லது அவங்க எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற எந்த நிலையும் இல்லாமல் அவங்க ஐசியூவில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஹாஜிகளை கூட ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாருங்கிறதுனால அந்த ஹாஜி என்ன செய்வாங்கன்னா, அங்கிருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அரஃபாவில் உள்ள அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுவாங்க. அவர் எஹ்ராமில் இருக்கிறாரோ இல்லையோ, அந்த ஹாஜிக்கு சுயநினைவு இருக்கிறதோ இல்லையோ, அந்த ஹாஜி எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியுதோ தெரியலையோ, கண் விழித்து பார்த்தாரோ அல்லது கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாரோ, அரஃபாவுடைய மைதானத்துக்கு வந்துட்டு அவர் போயிட்டார்னா அவர் ஹாஜியாரோ. ஏன்னா அவர் ஹஜ்ஜினுடைய நியத்தோடு தான் ஊரில் புறப்பட்டு நியத்து வந்துருச்சு. அரஃபாவுடைய மைதானத்தில் தங்கிவிட்டால் அவர் ஹாஜியாக ஆகிவிடுவார். கண்டிப்பாக அரஃபாவில் தங்கியே ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி உடம்பு முடியாத ஹாஜிகளையும் அரஃபாவுடைய மைதானத்தில் என்ன செஞ்சிருவாங்க? கூட்டு வந்துடுவாங்க. அப்போ அரஃபாவுடைய மைதானம்ங்கிறது அவ்வளோ முக்கியங்கிறதுனால நம்ம எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால், அரஃபாவுடைய அந்த நாள் என்பது அவ்வளோ முக்கியமான நாள். அப்போ லுஹரையும் அசரையும் தொழுதுட்டு திக்ருகளில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நேரம் திக்ருகளில், முக்கியமான திக்ருகளில், அதாவது 3வது களிமா 100 தடவை ஓதணும், 4வது களிமா 100 தடவை ஓதணும், அதிகமான தக்பீர்களை ஓதணும், குல்யாயில் காஃபின் சூரா 100 தடவை ஓதணும், குல்ஹு அல்லாஹது சூரா 100 தடவை ஓதணும், குல்லாவது பிரபின் ஃபலக் ஓதணும், குல்லாவது பிரபின் நாசு ஓதணும். ஆயிரக்கணக்கான தடவை நபியின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை ஓதணும். நம்ம சும்மா உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு அந்த கூடலில் அங்கே ஐஸ்கிரீம் இருக்குது, இங்கே ஜூஸ் இருக்குது, அந்த மினா டென்ட்டு பெருசாக இருக்குது, இங்கே கண்ணாடி இருக்குது, அங்கே யாரோ வெளிநாட்டு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குற நேரம் அல்ல அந்த நேரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பொழுதுகள் அந்த அரஃபாவுடைய நாள். இன்னும் சொல்லப்போனால் தயவு செஞ்சு கொட்டி கிடக்கும் ஐஸ்கிரீம், கொட்டி கிடக்கும் ஜூஸ், கொட்டி கிடக்கும், வாரி கொட்டுவாங்க வாட்ரு, அந்த வாட்டரெல்லாம் ஐஸ் கூலிங் வாட்டர், தயவு செஞ்சு குடிக்காது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும், ஜுரம் வராமல் இருக்கும். கடுமையான வெயிலாக தான் இருக்கும் அங்கே. நம்ம அந்த கடுமையான வெயிலில் அவ்வளோ தாகம் எடுக்கும். அந்த தாகத்திலையும் வெயிலையும் ஹாஜியில் என்ன செஞ்சிருவாங்கன்னா உடனே ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்ருவாங்க, அந்த கூலிங்காக இருக்கிற வாட்டரை எடுத்து குடிச்சிருவாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த 5 நாட்கள் எவ்வளவு சாப்பாடு நீங்கள் கண்ட்ரோலாக லைட்டாக கொஞ்சம் ஃப்ரூட், கொஞ்சம் தண்ணி, ஏதாவது கொஞ்சம் அப்படி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அங்கேயும் நம்ம கறி வரல, எனக்கு லெக் பீஸ் வரல, அவங்களுக்கு கறி சால்னா வந்துச்சு, எனக்கு கறி வரல, எனக்கு அவங்களுக்கு ஸ்வீட் வந்துச்சு, எனக்கு ஸ்வீட் வரல, எஜாஸ் பாய் அதை காணும் இதை காணுங்கிற அங்கே 6 நாட்கள் அதுக்கு வேலையே இல்லை. நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் எவ்வளோ ஃபுட் கண்ட்ரோலாக நீங்கள் இருக்கிறீங்களோ ரொம்ப நல்லது. எவ்வளோ வேணால் நீங்கள் நடக்க முடியும், நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்க முடியும். முடிந்த வரை உங்களுடைய மனதையும் நம்முடைய வயிறையும் கட்டுப்படுத்த வேண்டிய முக்கியமான நாட்கள் அந்த 5 நாட்கள். அங்கேயும் நம்ம ஃபுல் போர்டு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச வரையும், அதாவது பசிக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், நம்ம நடக்கிறதுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், நம்ம பசி தாங்க முடியாது சாப்பிட்டு தான் ஆகணுமே தவிர அதிகமாக. நான் அப்படி பார்த்தேன் 2019 ஹஜ்ஜுக்கு நம்ம கூட வந்த யங்ஸ்டர்ஸில் ஒரு 4 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, புதுசாக திருமணமானவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்தாங்க. அந்த பிள்ளைங்க சாப்பிடவே இல்லை, சாப்பிட்ற இடத்துக்கு வரவே இல்லை, சாப்பாடு கேட்கவே எங்களை விட்டுருங்கன்ட்டாங்க. ஏதோ கொஞ்சம் ஃப்ரூட்டு வாழைப்பழத்தை எடுத்து வச்சுக்கிட்டாங்க, ஆப்பிள் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அதை தான் சாப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சிக்கிட்டாங்க. அவங்களாம் நடந்து எதுலேயுமே பஸ்ஸில் ஏறவே இல்லை. அதில் நாங்கள் எப்படி ஹஜ்ஜி செய்ய வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த கஷ்டத்தோடு ஹஜ்ஜி செஞ்சாங்களோ அந்த கஷ்டத்தோடு ஹஜ்ஜி செய்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களாம் நடந்து போகிறாங்க, வர்றாங்க, சாப்பிட்ற இடத்துல இருக்கிறதில்ல, தங்குற இடத்துல இருக்கிறதில்ல. அந்த 6 நாட்களுக்கு பிறகு தான் அந்த 4 பேரையும் நாங்கள் பார்த்தோம். ஃபுட் கண்ட்ரோல் இருந்துச்சு. அதாவது வயசு கம்மியானவங்க இருந்தாலும் கூட சாப்பாடு விஷயத்தில் அவ்வளவா அவங்க அதற்கான ஆர்வத்தை அவங்க எடுத்துக்கல. அதனால சாப்பாடுடைய விஷயங்களில், இந்த ஐஸ்கிரீமுடைய விஷயங்களில், கூலிங்காக உள்ள வாட்டர் விஷயங்களில் தேவையான அளவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராது,
சளி பிடிக்காது, ஜுரம் வராது, அடுத்தடுத்து நம்ம போகும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஹஜ்ஜுக்கு போகிற ஹாஜிகள்கிட்ட ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கால் பண்ணாலே அவர் கோயிங் 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 தான் பேசுவார். வாய்ஸ் சவுண்டே வராது. என்னென்ன காற்று மட்டும் வரும், சத்தம் வராது. என்னங்க ஆச்சு, தொண்டெல்லாம் பிடிச்சிக்கிச்சு, சளி வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, வாசலில் ஒரு வாரம் கழிச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் போட்டால் அங்கே கால் பேசுகிறதுக்கு அங்கே வாயில் சக்தி இருக்காது. காரணம் இது அவங்க எடுத்துக்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் அந்த ஜூஸ் தான் காரணம். அதனால் அரஃபாவுடைய அன்னைக்கு அப்போ வந்து நம்ம லுஹர் அசர் தொழுது முடிச்சிட்டோம், திக்ரில் ஈடுபட்டோம். ரொம்ப முக்கியமாக அசருடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய நேரம் வரை துவால நம்ம ஈடுபடும். உருக்கமாக துவா செய்யணும். எவ்வளோ மன உருகி முடியுமோ துவா செய்யணும். நின்றுக்கிட்டு மலை பக்கத்தில், மரங்களுக்கு பக்கத்தில், உங்களுடைய டென்ட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு எவ்வளவு கண்ணீர் மெழுக உங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டு உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய கஷ்டங்களை, நோய் நொடிகளை நம்ம எந்த துவாக்களை கேட்பதற்காக நாம் சென்றோமோ அத்தனை உருக்கமான துவாக்களையும் கொட்டி தீர்க்க வேண்டிய இடம் அந்த அசரிலிருந்து மகரிப் வரை உள்ள நேரம். அந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஹதீஸுகளில் வருது, துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற முக்கியமான நேரம் அந்த அரஃபாவுடைய அந்த குறிப்பாக அந்த சூரியன் மறைகின்ற பொழுது உள்ள அந்த கடைசி 1 மணி நேரம். இன்னும் சொல்ல போனால் துவாக்களை அதிகமாக செய்யணும். எந்த அளவுக்கு துவா செய்யணும், உங்களுக்காக துவா செய்யுங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்க. அரஃபாவுடைய காட்சின்னு போட்டாலே ஹாஜிகள் அந்த மலைகளுக்கு மேலே உட்காந்து அந்த துவா செய்கிற அந்த காட்சிகள் அந்த ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்கும். அப்படியே மனமுருகி ஹாஜிகள் துவா செய்வாங்க. சில நேரங்கள் அல்லாஹு தாலா அல்லாஹுடைய ரஹமத்தான மலையை அல்லாஹு தாலா இறக்கி கொடுப்பான். 2019 ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறப்ப கடுமையான மழை அடித்து, காற்று அடித்ததில் அந்த அரஃபாவுடைய டென்ட்டெல்லாம் பிஞ்சு போய் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. அங்கே படுக்கிறதுக்கோ உட்கார்றதுக்கெல்லாம் இடம் அமைப்பாக இல்லை, எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. மழை பெய்ய 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 2019 ஹாஜிகள் துவா செய்கிற அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு வருடமும் அரஃபாவுடைய நாளில், அந்த மினாவுடைய நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் அல்லாஹுடைய ரஹமத்து நேரடியாக ஹாஜிகள்கிட்ட இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்கலாம். அப்போ துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவில் தங்கினோம், லுஹரையும் அசரும் தொழுது முடித்தோம், திக்ர்களில் ஈடுபட்டோம், துவா செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ துல்ஹஜ் பிறை 9 இருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம எங்கே போனோம், அங்கிருந்து முஸ்தலிஃபாவை நோக்கி நம்ம செல்ல வேண்டும். முஸ்தலிஃபாவுக்கு அப்படிங்கிறது அரஃபாவுடைய மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபா அப்படிங்கிற அந்த பகுதி சுமார் 4-5 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனால் இந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம். என்ன தெரியுங்களா, சூரியன் மறைந்த பிறகு தான் எல்லாருமே புறப்படுவாங்க. சூரியன் மறைகின்ற வரை எல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. லுஹர் அசரை இங்கே தொழுதுட்டோம், லுஹரோடு அசரையும் சேர்த்து தொழுதுட்டோம். எத்தனை மணியானாலும் மகரீபை போய் முஸ்தலிஃபால தான் தொழுவோம். மகரீபையும் இஷாவையும் பிற்படுத்தி தொழ போகிறோம். அதை சொல்ல போனால் மகரீபுடைய நேரத்துக்கு நம்ம அங்கே போய் சேர்ந்துருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இங்கே ஒரு 6:30 மணிக்கு புறப்படுறீங்க அல்லது 7 மணிக்கு புறப்படுறீங்க, 1 மணி நேரம் ஆகலாம். எத்தனை கிலோமீட்டரு, 4 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டருங்க, 4 கிலோமீட்டர் நீங்கள் போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம். ஏன் நீங்கள் நைட்டு அங்கே போய் சேர்றதுக்கு 10-11 கூட ஆகலாம். ஏன்னா இந்த 30 லட்சம் பேரும் அரஃபாவுடைய மைதானத்திலிருந்து புறப்பட்டு எல்லாருக்கும் பஸ்ஸு வந்து ஒவ்வொருத்தவங்களா பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸு இன்ச்சு பை இன்ச்சாக மூவ் ஆகி முஸ்தலிஃபாங்கிற இடத்துக்கு போய் சேரும் பொழுது 2-3-4 மணி நேரங்கள் கூட ஆகும். எப்போ போய் முஸ்தலிஃபாவில் சேர்றோமோ அப்போ தான் நம்ம மகரீபையும் இஷாவையும் தொழுகும். அதாவது மகரீபை பிற்படுத்தி தொழுவோம். 7 மணி ஆகும், 8 மணி ஆகும், 9 மணி ஆகும், ஏன் 10 மணி கூட ஆகும். அதே மாதிரி அந்த அரஃபாவுடைய மைதானத்திலிருந்து உங்களை புறப்படுங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம தயாராக இருக்கணும். பஸ்ஸு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே நீங்கள் இருக்கிற அரஃபாவுடைய டென்ட்டிலிருந்து பஸ்ஸு பார்த்தா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தை தான் நிற்கும். அது அவ்வளோ கிட்டக்கெல்லாம் வராது. அப்போ ஒன்றா அந்த குரூப்பாக ஒரு 50 பேர், அந்த குரூப்பாக 100 பேர் ஒன்றா சேர்ந்து பின்னாடியே போயிடணும். எங்கே நான் போனேன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படிங்கிறது இல்லை. அதாவது இப்போ ஒரு ஏஜாஸ் பாய் அங்கே அமீராக இருக்கிறார், அவர் ஒருத்தவரை இருக்கிற 50 பேரும் ஃபாலோ பண்ணணும். 50 பேரும் அப்துல்லா பாய் வாங்க, நூர்ஜாமா வாங்க, ஷாஜான் பாய் வாங்கன்னு 50 பேரையும் அவர் கையை பிடிச்சிட்டு இருக்க முடியாது. 50 பேருடைய கண்ணுக்கும் இந்த ஒருத்தவர் தெரியும், ஒருத்தருடைய கண்ணுக்கு 50 பேரும் தெரியாது. அப்போ புறப்படுங்கன்னு அமீர் சொல்லிட்டா எல்லாம் ரெடியாக இருந்தால் அமீரை நோக்கி ஒரு கொடி வச்சுருப்பாங்க, ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க, பெண்கள் அந்த குரூப்புடைய மக்கன்னா போட்டிருப்பாங்க. கடகடகடன்னு அந்த நேரத்தில் அல்லாஹ் நமக்கு தெம்ப கொடுப்பான், அல்லாஹ் தாக்கத்தை கொடுப்பான். காசு பணங்களுக்காக போல, பெருமைக்காக போல, வேற எந்த காரணத்துக்காக போல, ரப்பே உன்னுடைய அழைப்புக்காக இதோ அடிமைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற அந்த அடிமைத்தனத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற சக்தி என்னன்னு சொன்னால், நடக்காதவங்க அங்கே நடப்பாங்க, ஓடாதவங்க அங்கே ஓடுவாங்க, எந்திரிச்சு நிற்க முடியாதவங்க எந்திரிச்சு நிற்பாங்க, வயதான மக்கள் தான் அதிகமான மக்கள் வருவாங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தெம்ப அல்லாஹ் தஆலா கொடுப்பான். குறிப்பிட்ட நேரம் சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும், பஸ்ஸில் போய் நம்ம ஏறணும்.
இப்போ அரஃபாலிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவை நோக்கி போகிறோம். அரஃபாலிருந்து முஸ்தலிஃபாங்கிறது வெறும் 4 கிலோமீட்டர் தான். போய் முஸ்தலிஃபாவுக்கு சேர்ந்தாச்சு. முஸ்தலிஃபாவில் நம்ம என்ன செய்யணும்? இப்போ மினாவுலையாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்தலிஃபா போடுங்க சார். மினாவாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி டென்ட் இருக்கும். அரஃபாவில் ஓரளவு ஏர்கூலர் டென்ட்டாவது இருக்கும். முஸ்தலிஃபாங்கிறது தரை தான். நம்ம வந்து சொல்லப்போனால் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம் முஸ்தலிஃபாங்கிறது. முஸ்தலிஃபாவில் ஒரு பெட்ஷீட் வச்சுருப்பீங்க, இடம் கிடச்சிட்டா கீழே தரையில் இந்த ரோட்டில் இந்த படுத்துருக்காங்க பாரு, இப்படி எங்கேயாவது நமக்கு ஒரு இடம் கிடச்சி படுத்தாலே பெரிய விஷயம்தான். இப்போ இது ஏதோ வேறு போட்ட மாதிரி இருக்கு. இல்லை முஸ்தலிஃபா போட்டோ தான், வேறு நேரத்தில் எடுத்த போட்ட மாதிரி இருக்கு. இப்போ இதில் எப்படின்னு சொன்னால், இங்கே எங்கே டாய்லெட் இருக்கோ ஓரளவு, அல்லது மசூதி பக்கத்தில் டாய்லெட் பக்கத்தில் ஓரளவு கொஞ்சம் டாய்லெட்டுக்கு நெருக்கமாக உள்ள இடத்துல ஒரு பகுதியில் நம்ம என்ன செய்யணும், பெட்ஷீட் விரிச்சு படுத்தணும். நீங்கள் இங்கேருந்து அரஃபாலேருந்து புறப்பட்டு போனீங்க, போய் ஒழு செஞ்சுட்டு மகரீபையும் இஷாவையும் தொழுதுட்டு, மகரீபையும் இஷாவையும் தொழுது 2 அமல் செய்யணும். மகரீபையும் இஷாவையும் தொழுகிறோம். ஷைத்தானுக்கு கல்லடிப்பதற்கு தேவையான கல்லை முஸ்தலிஃபால தான் எடுக்கிறோம். ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறதுக்கு தேவையான கல்லை எங்கே எடுக்கிறோம்? இங்கே ஜமராத்தினுடைய கல்லை இங்கே தான் எடுக்கிறோம். எத்தனை கல் எடுக்கணும்? 70 கல் நம்ம பொறுக்கி வச்சுக்கணும். எதில் பொறுக்கி வச்சுக்கணும்? நிறைய பாட்டில் கிடக்கும், நிறைய தண்ணி குடிச்சிருப்பீங்க, உங்கள்கிட்ட தண்ணீர் பாட்டில் இருக்கும். அந்த பாட்டிலில் பெரிய சைஸ் கல்லும் வேணாம், ரொம்ப பொடி கல்லும் வேணாம், அந்த கொண்ட கல்லுங்கிறாங்க பாருங்க, அந்த சைஸில் உள்ள கல். ஷைத்தான் மேலே எனக்கு கோபம் இருக்குது, அவனை அடிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கருங்கல்லை பார்த்து எடுத்துலாம் போட்டு நம்ம கொண்டு போவானே. 70 கல் பேக்கே அப்போ ஃபுல்லாயிரும், அப்புறம் பேக்கை தூக்கிட்டு போக முடியாது. அப்போ அதனால் வந்து 70 கல்லை முஸ்தலிஃபால மகரீபை இஷாவையும் தொழுதுட்டு நீங்கள் படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கல் எடுத்து வச்சுட்டு தான் படுக்கணும். ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா? இப்போ நீங்கள் அங்கே போனீங்கல்ல, அங்கே வந்து உங்களுக்கு ஏசிலாம் தேடாது, ஏர்கூலர்லாம் தேடாது, ஃபேன்லாம் தேடாது, இடம் கிடைச்சா போதும் படுத்துக்கலாம் போல் இருக்கும். ஏன்னா நீங்கள் மினாவிலிருந்து புறப்பட்டு அரஃபாவுக்கு வந்து அரஃபாவில் அந்த கடுமையான வெயில் தாக்கத்திலிருந்து அங்கிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு போன இந்த உடல் களைப்பு இருக்குது பாருங்க, இடம் கிடைத்தால் போதும் நாம் தூங்கி விடலாம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வந்துடும். ஷைத்தானுக்கு அந்த பார்த்தீங்க ஹாஜிகள், அந்த இது முஸ்தலிஃபாவுடைய காட்சிகள், அந்த இரவு காட்சிகள், ஒரு பொட்டு இடம் கூட இருக்காது. மஸ்ஜிதே மஷ்அரில் ஹராம் அப்படிங்கிறது அந்த பள்ளியினுடைய பெயர், முஸ்தலிஃபாவில் உள்ள அந்த பள்ளிவாசலுடைய பெயர். அந்த பள்ளியில் வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் மகரீபும் இஷாவை மட்டும் இமாம் தொழுக வைப்பார். இங்கே போய் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 2 வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் படுக்கணும். மகரீபையும் இஷாவையும் தொழுது முடிச்சிட்டோம், ஷைத்தானுக்கு கல்லடிப்பதற்கு தேவையான 70 கல்லையும் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 70 கல் ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த 70 கல்லுடைய கணக்கை நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இங்கே என்ன செய்யும், முஸ்தலிஃபால தங்கிடுவீங்க, கல் எடுத்து வச்சிருவீங்க, அதோடு அங்கே என்ன செய்யணும், ஒரு பக்கத்தில் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஒரு பெட்ஷீட் போட்டு படுத்துடணும். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும், கோடீஸ்வரராக இருந்தாலும், லட்சாதிபதியாக இருந்தாலும், எனக்கு வந்து தனி இண்டிவிஜுவலாக எனக்கு ரூம் வேணும், எனக்கு அப்படி ஏசி ரூம் வேணும், எனக்கு இப்படி ஸ்டார் ஹோட்டல் வேணும், எனக்கு அது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், நான் அப்படித்தான் பழக்கப்பட்டேன், இப்படி தான் பழக்கப்பட்டேன் என்ற வசதிகள் நமக்கு இருந்தாலும் கூட அங்கே யாராக இருந்தாலும் இப்படி தான் கீழே தான் படுத்தாகணும். கீழே இடம் கிடைச்சாவே உங்களுக்கு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அந்த நிலை முஸ்தலிஃபால நம்ம அல்லாஹு தஆலா உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும், கொஞ்சம் உட்காருங்கம்மா, ஆஜிமா அப்படி பேசாதீங்க, கொஞ்சம் உட்காருங்க, கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள், கொஞ்சம் உட்காருங்க. இடம் இருக்கான்னு பாருங்க கௌஸ் பாய், கொஞ்சம் இடம் தான் உட்கார சொல்லுங்க. கொஞ்சம் நம்ம விசாரிக்கிறதுலாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். ஆஜிமா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க கொஞ்சம். இல்லை ஒரு இப்போ அப்போ முஸ்தலிஃபாவுடைய அந்த விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கணும். முஸ்தலிஃபாவில் படுத்து எந்திரிக்கும் பொழுது காலையில் பிறை 10, இப்போ 9 முடிஞ்சிருச்சு, 8 மினா, 9 மதியம் அரஃபா, 9 இரவு முஸ்தலிஃபா. அப்போ 2 அமல் செஞ்சு முடிச்சிட்டோம். அதிகாலை விழிஞ்சவுடன் ஃபஜர் தொழுகையை முஸ்தலிஃபாலேயே நம்ம தொழுது முடிச்சுட்டு காலையில் எந்திரிச்சு ஜமராத்தை நோக்கி நம்ம புறப்படணும். ஜமராத்தை நோக்கி புறப்படணும். ஜமராத்துன்னா ஷைத்தானுக்கு கல்லடிக்கிற இடம். ஷைத்தானுக்கு கல்லடிக்கிற இடத்துக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், முஸ்தலிஃபாலிருந்து 2 ரூட்டு பிரியும், ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஒரு ரூட்டு மினாவுக்கு போகிறவங்க மினாவுக்கு போய் பேக்கை போய் வச்சுட்டு ஷைத்தான் கல்லடிக்க போவாங்க, அல்லது முஸ்தலிஃபாலிருந்து நேராக ஜமராத்து கல்லடிக்கவும் போவாங்க. அவர் 2மே பிரித்து காட்டுவான். போலீஸ் மேலே நின்றுக்கிட்டு மினான்னு இப்படி கை காட்டுவான், ஜமராத்துன்னு இப்படி கை காட்டுவான். மினாவுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னா நேராக மினாவில் போய் பேக்கெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜமராத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அது சுற்றி போகிற மாதிரி திரும்பவும் மினாவுடைய கூடாரத்துக்கு போய் நீங்கள் இருக்கிற இடத்துல பேக்கை வச்சுட்டு திரும்ப அங்கேருந்து ஜமராத்துக்கு போகிறது சுற்றி.
ஆனால் முஸ்தலிஃபாலிருந்து நேராக காலைல புறப்பட்ட உடனே போய் கடமையை முடிச்சிருவோம் அப்படின்னு நேராக ஜமராத்துக்கு தான் போகணும். எங்கே போகணும்? சைத்தானுக்கு கல்லடிக்கிறது தான் போகணும். அப்போ போலீஸ் மேலே நின்றுக்கிட்டு மினா போகிறவங்க இப்படி போ, ஜமராத்துக்கு போகிறவங்க இப்படி போன்னு சொல்லிட்டு 2 ட்ராக் அப்படியே பிரித்து விடுவான். அப்போ நேராக ஜமராத்துக்கு போகிறதா இருந்தால், சைத்தானுக்கு கல்லடிக்கிறது போகிறதா இருந்தால் நேராக அந்த பக்கத்தை நோக்கி நம்ம போகணும். பிறை 10ங்கிறது எப்படி பிறை 9 கடினமோ அதே போன்று பிறை 10ம் கடினம்தான். 4 முக்கியமான அமலை செய்யணும். ஒன்று, பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல் அடிக்கணும். பெரிய ஜமரத்துல் அக்கபா என்று சொல்லப்படுகின்ற பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல் அடிக்கணும். அதற்கு பிறகு குர்பானி கொடுக்கணும். அதற்கு பிறகு மொட்டடிச்சு எஹராம களையணும். தவாஃபு ஜியாரா செய்யணும் காபால போய். இந்த 4 அமல்களும் பிறை 10 அன்னைக்கு செய்ய வேண்டிய அமல்கள். என்னென்னது சொல்லுங்க? பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்கிறது, குர்பானி கொடுக்கிறது, மொட்டடிச்சு எஹராமை களைந்து கொள்ளுதல், தவாஃபு ஜியாரா செய்தல். இந்த 4 அமல்களும் பிறை 10 அன்னைக்கு செய்ய வேண்டிய அமல். தர்த்தீபாக தான் வரணும், 1 by 1 தான் வரணும். இப்போ முதல்ல என்ன செய்யணும்? 70 கல் எடுத்து வச்சோம் பாருங்க. அந்த பிறை 10 அன்னைக்கு 7 கல் மட்டும் ஜமரத்துல் அக்கபா என்று சொல்லப்படுகின்ற பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஜமரத்துல் ஊலா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் அக்கபா அதே மேலே போட்டிருப்பாங்க. ஜமரத்து சுகுரான், அரபியில் சுமால், அந்த மிடில் பிக்னு எல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் அந்தந்த டைரக்ஷனில் முதல் நாள் நீங்கள் போகும்போது ஜமரத்துல் அக்கபா என்று சொல்லப்படுகின்ற பெரிய சைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்கிற அந்த பகுதிக்கு தான் வழி வச்சுருப்பாங்க. நேராக நீங்கள் அங்கே தான் போவீங்க. அங்கே போய் 7 கல்லை ஒரு கல்லாக எடுத்து என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு துவா இருக்குது. அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக, சைத்தானை கோபப்படுத்துவதற்காக, அல்லாஹுடைய திருப்தியை பெறணும், சைத்தானுடைய கோபத்தை பெறணும் என்பதற்காக வேண்டி நான் இந்த கல்லை எரிகிறேன் என்று சொல்லி ஒரு கல்லாக நம்ம என்ன செய்யணும்? எரிஞ்சு 7 கல்லுகளை எரிந்து அடிக்கணும். எங்கே போய் நேராக ஜமரத்துல் அக்கபா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல ஒரு பெரிய சூறா இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. அது சின்ன ஒரு இடமா இருந்தது. இன்னைக்கு உள்ள வசதிக்கு ஒரு பக்கமாக போகிறதுக்கும் ஒரு பக்கமாக வர்றதுக்கும் எங்கேயும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் நின்றுக்கிட்டு வேகமாக உங்களை போக சொல்லிக்கிட்டே இருப்பான். எங்கேயும் அங்கே நிற்காதீங்க, எங்கேயுமே கூட்டத்தை சேர்க்காதீங்க. சில இடத்துல உங்களை உட்கார விட மாட்டாங்க. காரணம், ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரே இடத்தில் ஒன்று கூடினால், ஒரே இடத்துல நின்றா மிகப்பெரிய கஷ்டத்தை, விபத்துகளை ஏற்படுத்துங்கிறதுனால அவங்க சில ரூல்ஸுகள் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸை கட்டாயமாக நம்ம ஃபாலோ பண்ணி, இன்னும் சொல்ல போனால் இந்த கல் அடித்து இங்கே முஸ்தலிஃபாலிருந்து புறப்பட்டு கல் அடிச்சுட்டு திரும்ப மினாவில் நீங்கள் தங்குற இடத்துக்கு வர்றது இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ரோல். இந்த ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மினாலிருந்து உங்களை என்ன செஞ்சிருப்பாங்க? பஸ் வச்சு கூட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் பிரிஞ்சிருவீங்க. மேக்சிமம் அந்த குரூப்பாக இருப்பீங்க, அந்த ஃபேமிலியாக இருப்பீங்க, அந்த ஜமாத்தாக இருப்பீங்க. யாராவது ஒருத்தவங்க 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. இப்போ நீங்கள் தான் கல் அடித்த பிறகு ஒரு கால் பிரிஞ்சிட்டா, ஜமாத்துடைய அமீரை விட்டு பிரிஞ்சிட்டா அல்லது தனியாக போயிட்டா, கல் அடிச்சுட்டு திரும்ப நீங்கள் எந்த மினாவுடைய கூடாரத்தில் தங்கியிருந்தீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு வரணும். இப்போ தான் வழி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அது இருக்கும், அவன் சுத்த விடுவான். போகிறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழி, அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயோ சுற்றி திரும்ப வந்து சேர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் அல்ல. நடக்கிறது, நமக்கு நடக்க சக்தி இருக்கணுங்கிறது எப்போ புரியும்? இப்போ தான் புரியும். சைத்தானுக்கு போய் நீங்கள் கல்லடிச்சுட்டு வர இந்த நேரம் இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 5 to 10 கிலோமீட்டர் தூரம் கட்டாயமாக நம்ம நடந்தே ஆகணும். நடந்து தான் இந்த அமலை முடிக்க முடியும். அந்த இடத்துல வந்து வீல் சேர் தள்ளுறதுக்கு ஆள் இருக்காது, அந்த இடத்துல டாக்ஸி இருக்காது, அந்த இடத்துல யாருமே யாரையும் கூட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும். முடிந்தவரை அந்த ஜமாத்தோடு, அமீரோடு, உங்கள் ஃபேமிலியோடு, பெண்கள் ஒரு பகுதியாக, ஆண்கள் ஒரு பகுதியாக எல்லாரும் சேர்ந்து, சில பேர் வேகமாக நடப்பாங்க, சில பேர் பொறுமையாக நடப்பாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஜமாத்தோடு போயிட்டு வந்தால் தான் மினாவுடைய டென்ட்டுக்கு நீங்கள் வர முடியும். அப்போ பெரிய சைத்தானுக்கு மட்டும், ஜமரத்துல் அக்கபா என்று சொல்லப்படுகின்ற பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல்லை அந்த பிறை 10 அன்னைக்கு அடித்து முடிச்சிருவீங்க. அடித்து முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே அங்கேயே நினைச்சுவீங்க. அப்படியே போய் 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 திரும்ப மினாவில் நீங்கள் தங்கின டென்ட்டுக்கே வந்துடுவீங்க. மினாவுக்கு போகும்போது ஒரு லக்கேஜ் கொண்டு போயிருப்பீங்க பாருங்க, அது ஒரு பெரிய பேக். அது மினாவிலிருந்து மொத்தம் ஒரு 5 நாளைக்கு உள்ளது. அங்கிருந்து அரஃபா புறப்படும் போது ஒரு சின்ன பேக் தான் நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு ஸ்மால் பேக் மாட்டிக்கோம்ல, அந்த பேக் தான் இருக்கணும். அந்த மினாவுலேயே உள்ள அந்த 10 கிலோ லக்கேஜ் உள்ள பேக்கை தூக்கிட்டு போயிடக்கூடாது. அது தூக்கிட்டு போனோன்னா, ஏன்னா நீ அரஃபாலிருந்து முஸ்தலிஃபாலிருந்து இப்போ நடந்தீங்க பாருங்கள், இந்த நடக்கும் போதெல்லாம் அந்த பேக்கை தூக்கி நடக்க முடியாது.
அதனால மினாலிருந்து நீங்க அரஃபாவுக்கு புறப்படும் பொழுது ஒரு ஸ்மால் சைஸ் அந்த காலேஜ் பேக் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த பேக் மட்டும் தான் நம்ம மாட்டிருக்கணும். அதுவும் வெயிட்லெஸ்ஸா இருக்கணும். அப்பதான் நீங்க முஸ்தலிஃபால இருந்து அந்த ஜமராத்துக்கு போயிட்டு ஜமராத்திலிருந்து திரும்ப நீங்க மினாவுடைய உங்களுடைய கூடாரத்துக்கு வரும்போது உங்களால நடக்க முடியும். நீங்க நடக்கிறதே சிரமம். இதில் நம்ம லக்கேஜும் வச்சிருந்தோம்னா கூடுதல் சிரமத்தை உங்களுக்கு அது ஏற்படுத்தும். அது நமக்கு தெரியாது. எடுத்துட்டு போற ஜாமான் போட்டு வர முடியுமா? அப்போ தூக்கிட்டும் வரணும். நம்மளையே ஒருத்தவங்க தூக்கிட்டு போகணுங்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது நம்ம ஒரு லக்கேஜ் 10 கிலோ வச்சுருந்தோம்னா ரொம்ப சிரமமாயிரும். அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கணும். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால அப்படியே நீங்கள் ஜமரத்துல் அக்கபால கல்லடிச்சு முடிச்சுட்டு மினாவுடைய கூடாரத்துக்கு வந்துடுவீங்க. பிறை 10 அன்னைக்கு எத்தனை அமல் செய்யணும் ஹாஜி சொல்லுங்கள்? எத்தனை அமலமா செய்யணும்? 4 அமல்களை செய்யணும். அதில் எத்தனை முடிச்சிருக்கோம்? 1 தான் முடிச்சிருக்கோம். இப்போ சைத்தானுக்கு நீங்கள் கல்லடிச்சிட்டு வந்த பிறகு ஏஜாஸ் பாய் இன்னொரு பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்காக குர்பானி கொடுக்குற இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அந்த லிஸ்ட் இருக்கும், அந்த பேர் இருக்கும். குர்பானி கொடுக்குற இடத்துல நின்று அவங்க குர்பானியை கொடுத்துட்டு குர்பானி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு இங்கே உள்ள டென்ட்டில் உள்ளவங்களை அனுப்புவாங்க. மணி 1 ஆகும், 2 ஆகும், 3 கூட ஆகும். மதிய உணவை சாப்பிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். குர்பானி கொடுக்கிறது 2வது அமல். குர்பானி கொடுத்து விட்டார்கள் என்ற செய்தி வந்த பிறகுதான் உங்க பேர்ல குர்பானி கொடுத்தாச்சு. குர்பானி கொடுக்குற இடத்துக்குலாம் நம்மளால போக முடியாது. குர்பானி கொடுக்குற இடத்துக்கு போனா அப்ப நம்ம இங்க சைத்தான் கல்லடிக்க போகணுமே. இங்க போயிட்டு இங்க வர்றதுக்குள்ளேயே நமக்கு நேரம் முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ள உங்களுக்காக அவங்க அந்த ஏற்பாடை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப குர்பானி கொடுத்துட்டோம் உங்க பேர்ல என்ற அந்த தகவல் வந்த பிறகு 2வது குர்பானி கொடுக்கிறது அந்த தகவல் வந்த பிறகுதான் நீங்க என்ன செய்யணும்? மொட்டை அடிச்சு இஹ்ராமை நாம் களைய வேண்டும். 3வது விஷயம். பெரிய சைத்தான கல்லடிக்கிறது, குர்பானி கொடுக்கிறது, 3வது மொட்டை அடித்து இஹ்ராமை களைதல். எப்போ கட்டணும் அந்த இஹ்ராமை? 7 அன்னைக்கு நைட்டே நம்ம கட்டியிருப்போம். இஹ்ராம் எப்போ கட்டணுங்க? பிறை 7 அன்னைக்கு நைட் கட்டியிருப்போம். 8ம் அந்த இஹ்ராமில் தான் இருக்கணும், 9ம் அந்த இஹ்ராமில் தான் இருக்கணும். பிறை 10ம் சாயங்காலம் ஆயிரும். பிறை 10 மாலை நேரம் வந்துடும். கிட்டத்தட்ட 2.5 நாள் அதே இஹ்ராமில் தான் இருப்பீங்க. இடையில தேவைப்பட்டால் நம்ம குளிச்சுக்கலாம், தேவைப்பட்டால் சோப் போடாமல் க்ரீம் போடாமல் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அரஃபாவில் வந்து அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஒரு சின்ன குளியல் போட்டுக்கலாம். ஆனால் அதே அழுக்கு படிந்த ஆடையோடு அந்த தலைவிரி கோலத்தோடு அந்த முஸ்தலிஃபால நம்ம படுத்து எந்திரிக்கும் போது வெள்ளை நிறமாக இருக்கிற நம்முடைய இஹ்ராமுடைய ஆடை மஞ்சள் நிறமாக கூட மாறி இருக்கலாம். அது அழுக்காயிடுச்சே, அதில் கரைப்பட்டுருச்சே, இப்படி இருக்கிறோமே என்றல்ல, அந்த கோலத்தை தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். என்னுடைய அடியான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சிரமங்கள் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் சிரமங்களுக்கு மத்தியில் எல்லாமே இருக்கு, நூற்றுக்கணக்கான ஆடைகள் இருக்கு, நூற்றுக்கணக்கு எத்தனையோ பேர் உதவி செய்யறதுக்கு உபகாரம் செய்வதற்கு ஆள் இருக்கிறாங்க. ரப்பே உன்னுடைய கட்டளைக்கு முன்னால் இதோ நான் வந்து நிற்கிறேன் என்ற அந்த அடிமைத்தனம், அந்த தலைவிரி கோணத்தோடு உள்ள அந்த நிலை தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நிலையோடு கடைசியாக நம்ம மொட்டை முடிச்சு இஹ்ராம களையணும். எப்போ? குர்பானி கொடுத்து விட்டார்கள் என்ற செய்தி வந்த பிறகு பெண்களும் தங்களுடைய தலைமுடியை வெட்டி இஹ்ராம களையணும். அப்போ தான் அங்கேயே குளிச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா அங்கேயே மொட்டை என்ன செய்வாங்க, அடிக்கிறதுக்கு இடங்கள் இருக்கும், அல்லது ஒருத்தவங்க மற்றவங்களை அடிச்சு விட்டுக்குவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையோடு என்ன செய்வாங்க, மொட்டை அடித்து இஹ்ராம களைஞ்சி நார்மல் ஆடைக்கு நம்ம வந்துடும். கிட்டத்தட்ட நம்முடைய ஹஜ்ஜி முடிஞ்சிருச்சு. எப்போ நம்ம மொட்டை அடித்து இஹ்ராம களையிறோமோ நம்முடைய ஹஜ்ஜி முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான அமல், ஃபர்லான அமல் பாக்கி. அதுதான் தவாஃபு ஜியாரா என்று சொல்லப்படுகின்ற தவாஃப். ரொம்ப முக்கியமான தவாஃப். இந்த தவாஃபை செய்த பிறகு தான் ஹஜ்ஜி முழுமையாக முடியும். இந்த தவாஃபை எப்படி செய்ய போகிறது? நார்மல் ஆடையோடய நீ தவாஃப் செய்ய போவீங்க. பிறை 10 அன்னைக்கும் இந்த தவாஃப் செய்யலாம், பிறை 11லும் செய்யலாம். ஏன்னா இத்தனை லட்சம் பேரும் ஒன்றா போய் தவாஃப் செஞ்சா அத்தனை பேரும் போகணுமே. இருக்கிற மினாவுடைய டென்ட்டிலிருந்து உங்களுக்கு வண்டி கிடைக்காது. மினாவுடைய டென்ட்டிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து போகணும். நடந்து மெயின் ரோட்டுக்கு நம்ம வெளியே போனால் மட்டும்தான் நம்ம டாக்ஸியை பிடிக்கணும். டாக்ஸி உள்ளே வராது. அந்த 3 நாட்களுக்கு டாக்ஸி உள்ளே வராது. அப்போ நடந்து ஒரு குழுவாக பிறை 10 சரியாக இருந்தால் 10, முடியலன்னா பிறை 11 நம்ம என்ன செய்யணும்னா புறப்பட்டு போய் தவாஃபு ஜியாரா என்று சொல்லப்படுகின்ற ஹஜ்ஜினுடைய ஃபர்லுகளில் ஒரு ஃபர்லு தவாஃபு ஜியாரா. அந்த தவாஃப் செய்யும் போது தவாஃபும் செய்யணும், சாயும் சேர்த்து செய்யணும். தவாஃபும் 7 தடவை சுற்றணும், சாயும் 7 தடவை போயிட்டு வரணும். இந்த 2ம் சேர்த்து தான் தவாஃபு ஜியாரா. அந்த தவாஃபு ஜியாராவை நீங்கள் முடித்த பிறகு நம்முடைய ஹஜ்ஜு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 90% நிறைவேற்றி விட்டது என்றே நம்ம சொல்லலாம். அது 10ல் செஞ்சுக்கிட்டாலும் சரி, 11ல் செஞ்சுக்கிட்டாலும் சரி. அப்போ தவாஃபு ஜியாரா செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொன்னால் அப்போ பிறை 10 அன்னைக்கு உள்ள 4 அமல்களும் முடிஞ்சிடும். 11, 12, 13 இந்த 3 நாள் மட்டும்தான் பாக்கி.
இந்த 3 நாளும் அவ்வளோ சிரமமான நாட்கள் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு அமல் 3 சைத்தானுக்கு கல்லடிக்கிறது மட்டும்தான். மினாலேயே வந்து தங்கிடுவீங்க 10 அன்னைக்கு. 11 என்ன செய்வீங்கன்னு சொன்னால், பெரிய சைத்தானுக்கு மட்டும் ஜவாலு ஷம்ஸ், சூரியன் உச்சிக்கு போன பிறகு நம்ம என்ன செய்வோம், ஹாஜி எல்லாம் புறப்பட்டு என்ன செய்வாங்க, நேராக போய் 3 சைத்தானுக்கு கல்லடிப்பாங்க. 3 சைத்தானுக்கும் 7 7 7 21 கல். 3 சைத்தானுக்கும் போய் கல்லடிச்சு வந்துடுவீங்க. ஒரே ஒரு 7 கல் மட்டும் 10 அன்னைக்கு அடிச்சிருக்கோமா இல்லையா, அது ஒரு 7. 11 அன்னைக்கு 21 கல், 12 அன்னைக்கு 21 கல், 13 அன்னைக்கு 21 கல். 21 × 3 எவ்வளோ ஆச்சு? 63 ப்ளஸ் ஒரு 7, மொத்தம் 70 கல் அடித்து முடிக்கணும். நம்ம 70 கல் எடுத்து வந்தோம் பாருங்க. முதல்ல ஒரு 7 முடிஞ்சிருச்சு. 11 21, 12 21, 13 21, மொத்தம் 63 ப்ளஸ் வந்து ஒரு 7, மொத்தம் 70 கல் அடித்து முடிச்சோடனே நம்முடைய ஹஜ்ஜு நிறைவேறிவிடும். இந்த 11 12 13 இந்த இடைப்பட்ட நாட்களில் அசீசியா பக்கத்தில் தான் அந்த மினா டென்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்காக வேண்டி இருக்கிற அழுக்கு துணியை போய் அங்கே போட்டுட்டு அங்கிருந்து வேறு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு கூட என்ன செய்யலாம், திரும்ப அசீசியாவோட பில்டிங்க்கு போயிட்டு நம்ம வரலாம். ஆனால் மினாவில் நீங்கள் பிறை 11 இரவும் 12 இரவும் கட்டாயமாக நீங்கள் தங்கணும். திரும்ப இங்கே தான் தங்கணும். அசீசியாவில் போய் படுத்துக்கலாம், அங்கெல்லாம் இடம் இருக்குன்னு அங்கே போயிடக்கூடாது. கஷ்டமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன வசதிகள் குறைவாக இருந்தாலும் மினால ஹஜ்ஜினுடைய அந்த 6 நாட்களில் சில சிரமங்களை சில கஷ்டங்களை நாம் சகித்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதுதான் ஹஜ். கண்ணியமான ஹாஜிமார்கள், எனவே நிறைய இன்னும் செய்திகள், இதனுடைய வாஜிபாத்துகள், சுன்னத்துகள், முஸ்தஹப்புகள், இல்லை சிறப்புகள் என்ன ஓதணும் என்ற நிறைய செய்திகள் இன்னும் இருந்தாலும் கூட அங்கே உங்களுக்கு மினா போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயான் பண்ணுவாங்க, மினாவுடைய கூடாரத்தில் வச்சு ஒரு பயான் பண்ணுவாங்க, அரஃபா அன்னைக்கு ஒரு பயான் பண்ணுவாங்க. அங்கே நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம், நீங்கள் எப்படி தயாராகணும் என்ற செய்திகளை அங்கு வைத்து இதே செய்திகளை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக விரிவாக உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஹஜ்ஜை லேசான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி புரிவானாக, மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. சிறப்பான ஆஃபியத்தோடும் சிஹத்தோடும் சலாமத்தோடும் ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள சில சந்தேகங்கள் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்களுடைய சில சிறப்பான பயான்களுக்கு பிறகு கடைசியாக உங்களுடைய சந்தேகங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லப்படும். அல்லாஹ் அதை ஏற்று அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.